நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33.5 வருடங்கள் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்ற நாளாயிருக்கிறது. இஸ்ராயேலர்களுக்கு இந்த நாள் ஓய்வு நாளாக காணப்பட்டது. இந்த ஓய்வு நாளிலே எந்த சரீரமும் பூமியின் மேல் இருக்கக்கூடாது என்கிற நியாயப்பிரமாண விதி இருப்பதனாலே நேற்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட்டது. ஆகையினாலே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் 2000 வருடங்களுக்கு முன்னாடி கல்லறையிலே வைக்கப்பட்டிருந்தது. ஆகையினாலே அதன் அடிப்படையில் இந்த நாளில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். சங்கீதம் 68:20 நமக்கு இவ்வாறு போதிக்கின்றது. நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகளும் உண்டு என்று சொல்லுகிறார். இதனை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2-3 வாக்கியங்களிலே இப்படி சொல்லுகிறார். இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு இரட்சிப்பும் ஆனவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். தாவீது கூட சங்கீதம் 18 அவர் இவ்வாறு சொல்லுகிறார். சங்கீதம் 18:4-6 வரையிலும் உள்ள வாக்கியங்களை நான் வாசிக்கும் பொழுது, மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நான் சொல்லுவேன், சங்கீதம் 23:4 எழுதப்பட்டிருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுவேன். நாம் நம்பி இருக்கிற இந்த தேவன் நம்மை கடைசி வரையும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 48:14 இப்படி சொல்லுகிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அப்படிப்பட்ட தேவனாலே மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. விசுவாசத்தினால் ஆத்ம மரணத்திலிருந்து தப்ப முடியும். நம்முடைய விசுவாசத்தினாலே இன்னொருவன் பிழைக்க முடியும் என்பதை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்திலிருந்து நாம் அறிய முடிகின்றது. ஒரு திமிர்வாதம் பிடித்த ஒரு மனிதனை 4 பேர் சுமந்து கொண்டு இயேசுவினுடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். அப்பொழுது இயேசு அந்த சுமந்து வந்த 4 பேரின் விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகமாக்கினார் என்று மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 33:18 இப்படி நமக்கு சொல்லுகின்றது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி காக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான், விசுவாசிக்கிறவன்
பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினாலே நாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறோம். இரண்டாவது, ஜெபத்தினால் மரண கண்ணிகளை உடைக்கலாம். ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தினால, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தினால மரண கண்ணிகளை உடைத்து விடலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ம் 15ம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஜெபத்தினாலே பலவிதமான வியாதிகளை, இயேசு கிறிஸ்து செத்துப்போன லாசருவை கூட பரலோகத்தை நோக்கி அவர் ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக அவர் உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறோம். நாமும் கூட ஜெபத்தினால் இவ்விதமான மரண கண்ணிகளுக்கு தப்ப முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். மூன்றாவது, ஆண்டவரோடு நடப்பதினாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். மரணமில்லாத ஒரு வாழ்வுக்கு இந்த ஏனோக்கு கடந்து சென்றார். அவர் தேவனோடு 300 வருஷம் சஞ்சரித்தார். தேவனோடு நடந்தார். தேவனோடு நடந்தது நிமித்தம் அவர் மரண கண்ணிக்கு தப்பி ஜீவனுக்குள் அவர் பிரவேசித்திருக்கின்றார். இயேசுவும் மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31 33 வரை உள்ள வாக்கியங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான்: இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனின் பணியை செய்து தேவனையும் அவரது செயல்களையும் சுமந்து சென்ற எலியா மரணத்துக்கு நீங்கி தேவனில் பிரவேசித்தார், ஜீவனில் பிரவேசித்தார் என்று 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்கள், ஆண்டவரையும் அவருடைய செயல்களையும் தங்கள் வாழ்க்கையிலே சுமந்து செல்லுகின்றவர்கள் மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறவர்கள் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஏனெனில் அப்படிப்பட்டவர்களில் ஜீவ வாசனையும் இருக்கிறது. மரண வாசனை சரீர மரணத்தை கொண்டு வந்தாலும் அவர்களில் இருந்த ஜீவ வாசனை அவர்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கும் என்று 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14 16 வரை உள்ள வாக்கியங்களிலே நாம் வாசிக்கின்றோம். மரித்து அடக்கம் செய்யப்பட்ட இயேசு உயிர்த்து இன்றும் ஜீவிக்கிறார். இந்த பூமியில் வரப்போகிறார். அவரில் இணைந்திருக்கிற நாமும் அவருக்குள் நாம் வாழ்க்கை முடியுமானால் கடைசி எக்காலம் ஊதப்படும் போது நாம் எல்லாரும் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு புதிய சரீரம் உடையவர்களாக ஜீவனிலே பிரவேசிக்கிறவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்து மரித்த போது அவரில் இருந்த சரீரத்தில் இருந்த இரத்தம், தண்ணீர், காற்று நீங்கி போனது. அதுதான் மரணம். இரத்தமும் தண்ணீரும் காற்றும் எப்பொழுது சரீரத்தை விட்டு விலகி போகிறதோ அப்பொழுதே மரணம் நிகழ்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு திரும்பி எழும்பினார். அதே சரீரம்,
அதே சரீரமும் அதே தோலும் அதே எலும்பும் உடைய ஒரு சரீரத்தை இயேசு கிறிஸ்து திரும்பவும் பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த சரீரத்திலே இரத்தம் இல்லை, தண்ணீர் இல்லை, காற்றில்லை. வேறு என்ன இருந்தது? தேவனுடைய ஜீவன் அவரிலே இருந்தது. தேவனுடைய ஆவி அவரிலே இருந்தது. முன்னாலே காற்றினாலும் இரத்தத்தினாலும் நீரினாலும் இயக்கப்பட்ட சரீரம் இப்பொழுது தேவனுடைய ஆவியினால் இயக்கப்படுகிற ஒரு சரீரமாக மாறியது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியினால் இயக்கப்படுகிற ஒரு சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த சரீரம் கரைபடாதபடிக்கு, இந்த சரீரம் குற்றம் இழைக்கப்படாதபடிக்கு, இந்த சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நாம் பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியமாயிருக்கிறது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே மரணத்துக்கு நீங்கும் வழிகளும் உண்டு. ஆகையினால் அவரை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுப்பீர்களா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். உம்மாலே எங்களுக்கு மரண கண்ணிகளுக்கு தப்ப முடியும் என்கிற உன்னதமான ஆண்டவரை சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரை, எங்களுக்கு இதே சரீரம் இப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் காற்றுமாய் இருக்கிறது. ஆனால் உமக்குள்ளே நாங்கள் மரிக்கும் போது இதே சரீரம் இரத்தம் இல்லாத, தண்ணீர் இல்லாத, காற்றில்லாத, தேவனுடைய ஆவி மட்டுமே, தேவனுடைய ஜீவன் கொண்ட சரீரமாக மட்டுமே இது இயங்கும் என்பதை உன்னதமான சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்தீர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். நாங்கள் இப்படிப்பட்ட உன்னதமான வாழ்வுக்கு நேராக நாங்கள் பயணிக்கின்றோம். எங்களுடைய பயணம் தடைபடாதபடிக்கு காத்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே. ஆமேன். God bless you.